தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையிலிருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 688 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. இந்த காலி பணியிடங்கள் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அரசு விரைவு போக்குவரத்து தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து வெளியிட்டிருக்காங்க. சென்னையில் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. 2 டிகிரி படித்தவங்க அதே மாதிரி டிப்ளமோ படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆண் பெண் இருவருமே அப்ளை பண்ண மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2024 வந்துருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்காங்க. நம்ம சேனலுக்கு வந்து புதுசு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 8/7/2024 இந்த டேட்டு வரை உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் அதே மாதிரி டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தவரை வந்து எந்தெந்த இடங்களில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா வந்து முக்கியமாக சென்னையில் வந்து என்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸ் வேக்கன்சியும் இருக்குது. அதே மாதிரி கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வேக்கன்சியும் இருக்குது. இதையும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கும்பகோணம் ரீஜனில் டிஎன்எஸ்டிசியில் வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ அண்டு இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மதுரை ரீஜன்லேயும் வேக்கன்சி இருக்குது. மதுரை ரீஜனில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எதுவும் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதுக்கு வேக்கன்சி இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இதுலேயும் வந்து வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டை தவிர்த்து வந்து மற்ற டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அது எந்தெந்த மாதிரியான ஜாப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ட்ரைனிங் ஸ்லாட்னு சொல்லி கொடுத்து வந்து டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் சொல்லக்கூடிய இந்த கேட்டகரிக்கு அதிகமான வேக்கன்சி 300 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கிளர்க்குக்கு உண்டான வேலை வாய்ப்பாக கூட வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இன்ஜினியரிங் பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது வந்து நீங்கள் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ் பண்ணவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டை பொறுத்தவரையை பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி, பிபிஏ, பிகாம், பிபிஏ, பிஎம், பிசிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்து நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்களுக்கு 9,000, டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 8,000 வந்து கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த ஐடியை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஐடியை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. இந்த ஐடியை பொறுத்தவரை வந்து டிஎன்எஸ்டியில் மதுரை ரீஜன் அப்ளை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா STNMAS 000003 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோடை போட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கும்பகோணத்துக்கு பார்த்தீங்கன்னா STNTJS 000003 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோடு போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சென்னைக்கு அப்ளை பண்ணுறவங்க STNCH அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோடு போட்டு இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த கோடு போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படி தான் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் போங்க. board/srp.com சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் போயிட்டு அதில் போய்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு நியூஸ் அண்டு ஈவெண்ட் செக்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் போங்க. நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்க செலக்ட் பண்ணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து அவங்க என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதை கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் பாருங்கள். வருகின்ற 8/7/2024 அப்ளை பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து 12/7/2024 வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு உண்டான டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஹவு டு ரிஜிஸ்டர் board/srp.com போட்டு வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். அது அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பாருங்கள். அதே மாதிரி நம்ம சொன்ன அந்த கோடு பார்த்தீங்கன்னா போட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். அப்ளை லிங்க் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போகும். இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் போய்ட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.